ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான கூலிங்கான ரீஃப்ரெஷிங் சம்மர் ட்ரிங்க்ஸ் நன்னாரி ஷர்பத்தும் நன்னாரி மில்க் ஷர்பத்தும் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு தேவையான பாதாம் பிசினை ஊற வைக்கணும். 1 டீஸ்பூன் பவுடர் பாதாம் பிசினோட 1/4 கப் நார்மல் வாட்டர் சேர்த்து 10 மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன். 10 மினிட்ஸில் பாதாம் பிசின் சூப்பராக ஊறி ரெடி ஆயிட்டுது. இனி 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸோட 1/4 கப் நார்மல் வாட்டர் சேர்த்து 10 மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக நன்னாரி சர்பத்தை ரெடி பண்ணி கொள்ளலாம். கிளாஸ் ஒன்றில் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டு கொள்ளலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஷர்பத்துக்கு ஹைலைட்டான நன்னாரி சிரப் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட்டாக 1/2 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து சர்வ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரோண்டை வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. அடுத்ததாக நன்னாரி மில்க் ஷர்பத்தை ரெடி பண்ணி கொள்ளலாம். கிளாஸில் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினையும் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப்பையும் 50 மில்லிலீட்டர் காய்ச்சி சில் பண்ணின ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்துக்கொள்ளலாம். திருப்பியும் இதுக்கு மேலால் 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப்பையும் 50 மில்லிலீட்டர் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரோவை வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் ரீஃப்ரெஷிங்கான கூலிங்கான சம்மர் ட்ரிங்க் நன்னாரி ஷர்பத்தும் நன்னாரி மில்க் ஷர்பத்தும் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.